இல்லையே 8 மாசமா யோசிச்சு பல உங்களுடைய பிரஸ் மீட்லயே நான் எல்லாரோடையும் பேசிட்டு இருக்கேன், எல்லா கட்சிகளையும் கூட பேசிட்டு இருக்கேன். டிடிவி சார் சொல்லியிருக்காரு, எல்லா பிரஸ் மீட்லயும் சொன்னார். இவங்களோட பேசுறேன் அவங்களோட பேசுறேன்னு இல்லை, பல கட்சிகள் எங்களோட பேசுது, உரிய நேரம் வரும்போது உரிய முடிவை எடுப்பேன்னாரு. நல்லா யோசிச்சு ஒரே குறிக்கோள், மீண்டும் 21 நமக்கு வர முடியாத அம்மாவுடைய ஆட்சியை 26 கொண்டு வரணும். அது ஒண்ணுதான் இப்ப நம்மளுடைய குறிக்கோளுங்கிறது. அதுதான் 26 அம்மாவோட ஆட்சி வரணும் போது அதுக்கு நம்ம ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணணும், நம்ம ஏதாவது விட்டு கொடுக்கணும்னா அதை பண்ணணுங்கிறதுக்காகத்தான் பல நாள் யோசித்து எங்களெல்லாம் கலந்து ஆலோசித்து இன்னைக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்க. கண்டிப்பா அண்ணா திமுக சண்டைங்கிறது எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு குடும்ப சண்டை மாதிரி தான் பாக்குறோம். ஏன்னா அந்த காலத்திலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பிரிந்த இயக்கம் அம்மா தலைவில இணைந்து அதன் பிறகு அம்மாவை பேசினவங்க எல்லாம் கூட மந்திரியா இருந்த காலம் எல்லாம் உண்டு. சோ அதனால முடிந்து போனதை பத்தி பேசாமல் அடுத்து என்ன நம்ம பண்ண போறோங்கிறத யோசிக்கும் போது கண்டிப்பா 26 நம்முடைய ஆட்சி அம்மா ஆட்சி வரணுங்கிறப்போ அதற்காக முடிவை தான் டிடிவி சார் கேட்டார். இல்லைங்க, முதலமைச்சர் கேண்டிடேட் யார் முதலமைச்சர் ஆக போறாங்க, எங்களுக்கு எத்தனை சீட்டு, இதெல்லாம் இனிமேல் நடக்க போற விஷயங்கள். அவங்க பேசி முடிவு பண்ணி எங்க பொதுச் செயலர் அதை பத்தி விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் சொன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு பேசியிருக்கோம், என்டிஏ கூட்டணியில அவங்க மாண்புமிகு அமைச்சர் பியூஷ் கோயலை சந்திச்சு பேசியிருக்காங்க. இனிமே தானே எல்லாமே வரும், அதுக்கு முன்னாடி நம்ம கமெண்ட் பண்ண முடியாதுல்ல. பாப்போம் என்ன நடக்க போகுது. இல்லம்மா, இப்ப எல்லாமே கூட்டணிகள் முடிவான பிறகு அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அறிவிக்கும் போதுதான் நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும். இப்ப எப்படி இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் நாளைக்கு வர போறாங்க, இன்னும் யார் இந்த கூட்டணிக்குள்ள வர்றாங்க நமக்கு இன்னும் தெரியல. இது இதோட முடிய போறது இல்லையா, என்ன எலெக்ஷனுக்கு என்ன 3 மாசம் இருக்கு, இன்னும் அது தெரியாது. அது அறிவிக்கட்டும், அதன் பிறகு அதை பத்தி பேசுவோம். அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாமளா போய் இப்படியா அப்படியா அதுவும் நான் பேசக்கூடாது, எங்க பொதுச் செயலாளர் தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். ரெண்டாவது பாப்போம் ஒவ்வொன்னா. இன்னைக்கு நம்ம இவங்களை சந்திச்சிருக்கோம், என்டிஏ அலையன்ஸ்ல அமமுக சேர்ந்திருக்கோம். ஏங்க இப்ப தொண்டர்களுடைய நலனுக்காக தான் இந்த முடிவு. அவர் என்னன்னா 21 ஆட்சிக்கு வந்திருந்தா நம்ம இந்த எம்எல்ஏக்கள்லாம் பதவி இழந்திருக்க வேண்டாம், தொண்டர்களும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அது நடக்காம போச்சு. மறுபடியும் அம்மாவோட ஆட்சி தொண்டர்கள் உள்ள ஒரு அரசாங்கத்தில் நம்ம இருக்கோங்கிற அந்த எண்ணத்தை தொண்டர்கள் உருவாக்கணும். இழந்த எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் அந்த பதவி, நம்மளை நம்பி வந்தாங்க, அவங்களுக்கு பதவி வாங்கி கொடுக்கணும். சோ இதெல்லாம் சேர்ந்துதான் நான் தான் சொல்றேனுங்க, அரசியலில் புரட்சித் தலைவரும் சரி புரட்சி தலைவரும் சரி எத்தனையோ விட்டு கொடுத்துருக்காங்க கட்சிக்காக, கட்சி தொண்டர்களுக்காக. தன் சொந்த விருப்பெல்லாம் அவங்க பார்த்ததே இல்லை, என்ன இப்படி பேசிட்டாங்களான்னு நினைச்சதே இல்லை. SDS அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பத்தி கவர்னர்கிட்டே போய் மனு கொடுத்தார். இத்தனைக்கு அவர் இப்ப மந்திரி, ஊழல் ஆட்சி நடக்குது எம்ஜிஆர் ஆட்சினார். ஆனா அதுக்காக எம்ஜிஆர் அவரை கோச்சிட்டு மந்திரி பதவி விட்டு எடுக்கலையே. SDS வீட்டுல போய் அவரை கூட்டிட்டு அவரை சாப்பிட வச்சு அவரை மந்திரியாவே வச்சிருந்தார். அதே போல வீரப்பன் அம்மாவை எவ்வளவு எதிர்த்தாங்கன்னு தெரியும், அன்றைக்கு இருந்த அண்ணன் காளிமுத்து போன்றவர்கள் அம்மாவை எவ்வளவு பேசினாங்கன்னு தெரியும். ஆனா அதெல்லாம் அம்மா நினைக்கலையே. ஆட்சிக்கு வந்தோன்னா அவங்களெல்லாம் கூட மினிஸ்டர் ஆக்கி அளவு. அதுதாங்க அரசியல். நமக்கு ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போகும்போது சில விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுக்கத்தான் வேணும். இப்ப நாங்க வேற எங்கேயும் போல, என்டிஏல ஆல்ரெடி இருந்தோம், வெளில போனோம். அண்ணா திமுக அங்க இருந்தா இங்க வெளில வந்தோம், மறுபடியும் அமமுக தான். நாங்க கட்சியை கலைச்சிட்டு அங்க போய் சேரல. அமமுக என்டிஏ கூட்டணியில் இணைந்தது.